வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, சிக்கன் மசாலா கிரேவி செய்யலாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலா நாமளே அரைச்சி தாங்க செஞ்சுருக்கோம். ஸோ ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்க போகுதுங்க இந்த சிக்கனு. இந்த சிக்கன் மசாலா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. நாம் சிக்கன் கிரேவி செஞ்சுருப்போம். பட் நாமளே மசாலா அரைச்சி செஞ்சுருப்போம்னா நம்ம மசால் பொடி ஆட் பண்ணாமல் நம்மளே மசாலா அரைச்சி செய்யலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்திருக்கோம். காரத்துக்கு ஏற்ப பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10-12 மிளகாய் வதக்கி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் சூடானால் போதும் உங்களுக்கு மிளகாய். பாருங்கள், நல்லா சூடாகட்டும். நல்லா வாசனை வந்துருச்சுங்க. ஸோ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கிறோங்க. ஸோ அதுவும் லைட்டாக வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு அதே மாதிரி சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா எடுத்துக்கலாங்க. இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு சிக்கனுக்கு. ஸோ அந்த கசகசாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பார்த்திங்கன்னா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கருகிடாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வாசனை வந்துருச்சுங்க. ஸோ இது போதுங்க, நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு கடுகு எடுத்துக்கலாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பொரியிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட்டாக தான் வறுத்துருக்குறோம். ஸோ பாருங்கள், கடுகும் பொரிஞ்சு வந்துருச்சு. ஸோ அதுவும் இருக்கட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. காஞ்சதுக்கப்புறம் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா காயட்டுங்க. பாருங்கள், நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கோம். ஸோ நீளமாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாருங்கள், அதுவை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாங்க. நல்லா வெங்காயம் வதங்கணும் உங்களுக்கு. நல்லா பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷ் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ பாருங்கள், அதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு வாசனையாக இருக்கும். ஸோ வதங்கிருச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிடலாங்க மசால், கொத்தமல்லி, சீரகம், கசகசா, அது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணி பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், மசால் நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி விட்டுட்டு நீங்கள் கொதிக்க வைக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பச்சை வாசனை போகும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இது கொதிக்கட்டுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்கட்டும், இருக்கட்டும். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா பார்த்திங்கன்னா இதனோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க. ஸோ நல்லா பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் 1 கிலோ அளவுக்கு இன்றைக்கி நான் சிக்கன் எடுத்துருக்கேங்க. ஸோ அந்த சிக்கனை இதில் நம்ம ஆட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கணுங்க சிக்கனை. ஸோ கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் இதுக்கு தேவைக்கேற்ப நாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். பாருங்கள், பொதுவாக சிக்கனுக்கு நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாதுங்க. ஏன்னா சிக்கனே தண்ணி விடும் உங்களுக்கு. ஸோ அதனால் பாருங்கள், இப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாங்க. ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எப்படி கொதிச்சு நம்ம தண்ணியே விடலை. பட் இருந்தாலும் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். ஏன்னா பொதுவாக சிக்கன் உங்களுக்கு தண்ணி விட்டு வரும். ஸோ பாருங்கள், இன்னும் வேகலை. நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு 25 நிமிஷம் ஆகுங்க நம்மளுக்கு வேகிறதுக்கு. ஸோ இன்னொரு 1/4 மணி நேரம் வேகணும். ஸோ வேகட்டும். நல்லா கலக்கி விட்டுறலாம். பாருங்கள், கலக்கி விட்டாச்சு. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இன்னொரு 1/4 மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுறலாம். நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லாவே தண்ணி சுண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சமாக அரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் 1-2 அரைச்சாச்சுங்க. அரைச்சி அதையும் ஆட் பண்ணி விட்டுலாங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், மசாலா ஆட் பண்ணியிருக்கிறப்ப கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அதனால் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. தேங்காய் கொஞ்சம் வாசனை போகிறதுளவுக்கு
பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப நல்ல வாசனையோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு சிக்கன் மசாலா கிரேவி. இது பார்த்திங்கன்னா சும்மாவே சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இன்னும் ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா கேட்கவே வேண்டாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்குமே இது நல்லா உங்களுக்கு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க கிரேவியோடு இருக்கிறப்ப. ஸோ சிக்கன் வாங்கிட்டு வந்திங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி டேஸ்ட் இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்மோக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில். அது வரைக்கும் நன்றி, பாய்.